அனைவருக்கும் வணக்கம். தமிழில் என்கிற ஜோதிடம் ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த எண்கிறதுதான் இது. ஜாதக படம் எப்படி எழுதப்பட்டது, எப்படி சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த எண்கிரதம் ஏடு மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கு உண்டான எண்கிரதம் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிரதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் நவகிரகங்களுக்கும் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அனைத்தும் இந்த எண்கிரதம் மூலமாக உண்மைகள் தெரிய வருகிறது. வார்த்தை அடிப்படையில் எண்கிரதம் அசரீரிய வாக்கு. அந்த அசரீரிய வாக்குக்கு 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்கிரதம் 1 3 3 2 3 7 3 இதெல்லாம் கூட்டாக 22. அதனுடைய விதி என்கிறது 4. அசரீரிய வாக்குடைய விதி எண் 4. அடுத்ததாக நல்வாக்கு. நல்வாக்குக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கிரதம் 8 1 3 7 3 இதெல்லாம் கூட்டாக 22. அதனுடைய விதி என்கிறது 4. நல்வாக்கு விதியோட விதி எண் 4. அப்போ சாபம் கொடுத்தவர் தான் சாப விமர்சனம் கொடுக்க முடியும் என்பதையே இந்த எண்கிரதம் மூலமாக வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். சாபம் கொடுத்தவர்கள் தான் சாபத்தை நீக்க முடியும். அப்போ ஒரு சக்தி மானிடரோ மனுஷ மக்களுக்கு சாபம் கொடுத்து விட்டால் அந்த சாபத்தை அந்த மனிதர்களும் அந்த சக்தியும் தான் நீக்க முடியும் என்பதையே இந்த எண்கிரதம் சுட்டி கட்டு வருகின்றது. அசரீரிய வாக்குடைய விதி எண் 4. நல்வாக்குடைய விதி என்கிறது 4. இதான் அசரீரிய வாக்குடைய விதி எண் 4, நல்வாக்குடைய விதி எண் 4. அப்போ சாப விமர்சனத்துக்கு கொடுத்த தெய்வம்தான், சாபம் கொடுத்த தெய்வம்தான் சாபத்தை நீக்க முடியும், சாப விமர்சனம் தர முடியும் என்பதை இந்த நவக்கிரக தமிழ் எண்கிற ஜோதிடம் மூலமாக நான் கூறிக்கொண்டு வருகின்றேன். கெடுதல். அடுத்ததாக கெடுதலுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கும் உண்டான எண்கிரதம் 4 7 7 1 இதெல்லாம் கூட்டாக்க 19. அதனுடைய விதி என்கிறது 1. கெடுதலாக 1ஆம் இடத்தில் சுட்டிக்காட்டு வருகிறது. அப்போ கெடுதல் என்றால் அந்த சுப கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தால் கெடுதல் நடக்காது. அந்த இடத்தை பாவக்கிரகங்கள் அக்கிரத்திலேயோ உயிர் சாணத்திலேயோ இருந்தால் அது கெடுதலை காட்டும் என்பதையே இந்த எண்கிரதம் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். பாருங்கள். அடுத்ததாக விஷவாக்கு என்று சொல்லக்கூடியதுக்கு 5 எழுத்துக்கள் 6 3 3 7 3 இதெல்லாம் கூட்டம் 22. அதோடைய விதி என்கிறது 4. அப்போ அசரீரி வாக்கும் 4, நல்வாக்கும் 4, விஷவாக்கும் 4. சில பேர்கள் விஷவாக்கு பிரகாரம் சிலர்கள் விஷவாக்க சொல்லிவிடுவாங்க. அந்த இடம் கூட 4ஆம் இடமே வருகிறது. அப்போது யார் சாபம் கொடுக்கப்படுகிறார்களோ அவர்களால் பார்த்து அந்த தெய்வத்து முன் நின்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கு தெய்வத்தின் முன் நின்று நீ கொடுத்த சாபத்தை நான் பெற்றுக்கொண்டேன், நான் கொடுத்த சாபத்தை நானும் பெற்றுக்கொண்டேன், இனி நமக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சச்சரவும் பிரச்சனையும் வராது என்பதையெல்லாம் இந்த அசரீரிய வாக்கு, நல்வாக்கு, விஷவாக்கு என்பதை 4ஆம் இடத்து பலனாக சொல்லப்பட்டு வருகிறது. அந்த 4ஆம் இடம்தான் விஷவாக்குடைய நீக்கப்படுகிறது. அப்போது யாருமே சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. அப்படி சாபத்துக்கு ஆளாகிவிட்டால் அவர்கள்தான் அந்த சாப விமோசனத்தை தர முடியும் என்பதை இந்த எண்கிரதம் மூலமாக வலியுறுத்துகின்றேன். உயிரே உனக்காக. பாருங்கள், உயிரே உனக்காக. அதனுடைய எண்கிரதம் 3 3 4 3 9 7 8 1 இதெல்லாம் கூட்டினாக்க 38. அதனுடைய விதி என்கிறது 2. அப்போ உயிரே உனக்காக என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் தான் 2ஆம் இடமாக வருகிறது. உயிரே உனக்காக. பாருங்கள், லாபஸ்தானத்தில் வருகிறது. லாபஸ்தானம், பயிர் ஸ்தானம், தாவரவியல் அந்த இடத்தை உயிரே உனக்காக. அப்போது மனிதனுக்கு சொல்லப்படவில்லை, பயிர்களுக்கும் சொல்லப்படுகிறது, பிராணிகளுக்கும் சொல்லப்படுகிறது அந்த லாபஸ்தானம். அந்த உயிரே உனக்காக அந்த வார்த்தை அடிப்படையில் விதியன் 2ஐ குறிக்கிறது. தாய்க்குளம். அடுத்ததாக தாய்க்குளத்துக்கு 6 எழுத்துக்கள்.
அந்த 6 எழுத்துக்கள் வந்து எண்களிடம் 5 8 7 3 7 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 37. அதனுடைய விதிங்கிறது 1. அப்போ தாய் குரங்கு என்பது 10ஆம் இடத்துக்கு வருகிறது. ஏனென்றால் தாய் குரங்கு என்பது 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அப்போ தாய் குலங்கள் ஒன்றுபட்டால் தாய் குலம் பார்த்து தான் ஒருவருக்கு ஜீவனத்தை கொடுக்கப்படுகிறது. அதுக்கு தான் தாய் குலம். தாய் குலம் என்பது 1ஆம் இடத்தை குறிக்கிறது, 10ஆம் இடத்தை குறிக்கிறது. அப்போ தாய் குலங்கிறது நேரடியாகவே தாய் குலம் வந்து 10ஆம் இடத்தையே குறிக்கிறது. அப்போ 10ஆம் இடம் ஜீவனம், தர்மம், கர்மம் என்ற இடத்திலே குறிப்பிட்டு வருகிறது. அப்போ தாய் குலம் தான் நமக்கு ஜீவனத்தை கொடுக்கப்படுகிறாள். ஜீவனத்துக்கு உண்டான வார்த்தை தாய் குலம். அந்த தாய் குலம் மனசு வச்சாதான் எல்லாமே நடக்கும். அப்போ தாய் குலத்துடைய விதியின் 1. பாபா வாத்தியாரே. அந்த பாபா வாத்தியாரே என்ற வார்த்தைக்கு எண்கிடம் 3 3 3 4 8 9 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 34. அதோட விதிங்கிறது 7. பாபா வாத்தியாரே. பாபா வாத்தியாரே ஒரு பாடலே இருக்கு. அதை பாக்யராஜ் எழுதியிருக்க, பாக்யராஜன் நடித்த படம் பாபா வாத்தியாரே. அதனுடைய விதிங்கிறது கூட 7ஆம் இடத்தை குறிக்கிறது. அப்போ வாவா வாத்தியாரே என்ற வார்த்தைக்கு விதியின் 7. அது 7ஆம் இடத்து சொற்களாக வருகிறது. நல்ல வார்த்தைகள்லாம் 7ஆம் இடத்துலையும் வருகிறது. வாவா வாத்தியாரே அது 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. கலத்திரஸ்தானம் என்ற இடத்துக்கு வருகிறது. தூரல் நின்று பூச்சி என்ற வார்த்தைக்கு எண்களிடம் 7 8 1 9 6 2 5 9 4 இதெல்லாம் கூட்டாக்க 51. அதோடைய விதிங்கிறது 6. இது பாக்யராஜ் பாடத்தோட தலைப்பு. அப்போ தூரல் நின்று பூச்சியுடைய வார்த்தைக்கு விதி எண் 6. 6ஆம் இடம் தூரல் நின்று பூச்சி. அப்போ தூரல் நின்று பூச்சின்னா தூரல் நின்று போனால் தான் நல்லாயிருக்கும். தூரல் நின்று பெருமழை பெய்கிறது என்று அர்த்தமாகிறது. தூரல் நின்று பூச்சி என்ற வார்த்தைக்கு அதாவது சிறுமழை விட்டு பெருமழை வருகிறது வரத்தான் அந்த தூரல் நின்று பூச்சி என்ற வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதுதான் அந்த தலைப்பு தூரல் நின்று பூச்சி. அதனுடைய விதி என்கிறது 6ஆம் இடத்தை குறிக்கிறது. அடுத்ததாக வார்த்தை அடிப்படையில் இந்த எண்ணில் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்ததாக வாழ்ந்ததில்லை நீதி என்ற வார்த்தைக்கு 3 3 5 7 8 1 8 7 9 இதெல்லாம் கூட்டாக்க 51. அதோடைய விதியின் 6. வாழ்ந்ததில்லை நீதி என்ற வார்த்தைக்கு விதியின் 6. அது ஒரு பாட்டில் அது ஒரு இடத்துல வருது. ஆனால் வாழ்ந்ததில்லை நீதி என்ற வார்த்தைக்கு விதியின் 6. 6ஆம் இடத்தில் வருகிறது பாரு. வாழ்ந்ததில்லை நீதி என்று சொல்கிறார். வாழ்ந்ததில்லை நீதி என்ற பலன் 6ஆம் இடத்து பலனாக வருகிறது. நிலைமாறு உலகம். நிலைமாறு உலகத்துக்கு வந்து எண்களிடம் 9 8 8 1 7 3 4 1 7 எல்லாம் கூட்டினாக்கா 48. அதையும் கூட்டினாக்கா 12. அதையும் கூட்டி இப்படி வந்தாக்கா 3. அதெல்லாம் 48 9 வகுத்தால் அதனுடைய விதி என்கிறது 3ஐ குறிக்கிறது. நிலைமாறு உலகம் பாருங்கள். நிலைமாறு உலகத்துக்கு எண்களிடம் 3 வருகிறது. நிலைமாறு உலகம் அதனுடைய விதி எண் 3ஐ குறிக்கிறது. வேட்டையன். வேட்டையனுக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 6 2 9 2 6 இதெல்லாம் கூட்டினாக்க 25. அதனுடைய விதி என்கிறது 7. வேட்டையன். வேட்டையனுடைய விதியின் 7. ரஜினிகாந்த் படம் வேட்டையன். பாயும்புலி. பாயும்புலிக்கு வந்து 5 எழுத்துக்கள். 7 4 7 2 5 இதெல்லாம் கூட்டாக 25. அதனுடைய விதி என்கிறது 7. பாயும்புலி. பாயும்புலியுடைய விதியின் 7. பாயும்புலி புலி பாஞ்சாக்க எப்படி தெரியுமா இருக்கும்? அதனுடைய உடலை நீட்டி அப்படி பறந்தாக்க அப்படி இருக்கும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாயும்புலி. பாயும்புலியோடைய விதியின் 7. இந்த எண்களிடம் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதுதான் அந்த எண்களிடம். இதுதான் ஜாதக பலன். இப்படித்தான் எழுதப்பட்டது என்பதை இந்த எண்களின் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவ்வவர்களுடைய பெயருக்கும் இந்த எண்களிடம் நல்ல முறையில் நல்ல விதி எண்ணாக அவ்வவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இந்த எண்கிடத்தை அமைத்துள்ளேன். இந்த எண்கிடம் அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களுக்குமே உரியது என்பதை நான் தெளிவாக சொல்லுகின்றேன். மறைமுகம்லாம் இல்லை. நான் செத்தாலும் இந்த எண்கிடம் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.